சர்வதேச கடல் பகுதி அருகே படகு பழுதாகி கடந்த 5 நாட்களாக நடுக்கடலில் தத்தளித்து வந்த தூத்துக்குடியைச் சேர்ந்த 6 மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டு திரேஸ்புரம் நாட்டு படகு மீன்பிடி துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டு படகு மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து தினேஷ்குமார் என்பவரது படகில் கடந்த 16ஆம் தேதி ஆழ்கடலில் தங்கி மீன்பிடிக்க சுதர்ஷன், விக்னேஷ், அல்போன்ஸ், ஜார்ஜ், சுடு உள்ளிட்ட 6 மீனவர்கள் சென்றனர். இவர்கள் மீன்பிடித்துவிட்டு கடந்த 26ஆம் தேதி கரை திரும்பியிருக்க வேண்டிய நிலையில் கரை திரும்பவில்லை. 6 மீனவர்கள் சென்ற படகில் டீசல் பிடிக்கும் டேங்கில் ஓட்டை ஏற்பட்டு பழுதாகி மீனவர்கள் நடுக்கடலில் தத்தளித்து வருவதாக தகவல் கிடைத்தது. இதையடுத்து மீனவர்களை மீட்க மீன்வளத்துறை மற்றும் இந்திய கடலோர பாதுகாப்பு படைக்கு கோரிக்கை விடுத்தனர். ஆனால் இந்திய கடலோர பாதுகாப்பு படை படகை மீட்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதையடுத்து அந்த பகுதி வழியாக சென்ற தருவைக்குளம் மீன்பிடி விசைப்படகில் இருந்த மீனவர்கள் நடுக்கடலில் தத்தளித்த மீன்பிடி படகில் இருந்த மீனவர்களுக்கு 200 லிட்டர் டீசல் வழங்கி உதவினர். இதையடுத்து நடுக்கடலில் தத்தளித்த 6 மீனவர்களும் பத்திரமாக தங்கள் படகு மூலம் கரை திரும்பினர். இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்ட நாட்டு படகு சங்க தலைவர் கயாஸ் கூறும்போது, மீனவர்களின் முயற்சியாலேயே இந்த 6 மீனவர்களும் மீட்கப்பட்டுள்ளனர். இந்திய கடலோர காவல்படை ரோந்து கப்பலும் மீட்க நடவடிக்கை எடுக்கவில்லை. தமிழக அரசு ஏற்கனவே இருந்த அதிவேகமாக இயங்கக்கூடிய ரோந்து படகை புதிதாக வாங்கி ஆபத்து காலங்களில் மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். தமிழக அரசிடம் பல முறை கோரிக்கை வைத்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார்.